சிங்கம், நான் தான் இங்குள்ள சக்திவானவன், எல்லோரும் என்னை மதிக்க வேண்டும். குரங்கு, சிங்கம் மிகவும் பலமானவன், ஆனால் ஒருவருக்கும் உதவுவதில்லை. மான், பலமாக இருப்பது நல்லதே, ஆனால் கருணை இன்னும் சிறந்தது. சிங்கம், நான் ராஜா, என்னையும் யாரும் பாதிக்க முடியாது. சிங்கம், அடடா, இது என்ன, நான் நகர முடியவில்லை. குரங்கு, ஐயோ, சிங்கம் வலையில் சிக்கிவிட்டது, ஓடிவிடலாம். மான், இல்லை, நாம் உதவ வேண்டும். சிங்கம், நீ என்னை காப்பாற்றி விட்டாய், ஆனால் ஏன்? மான், ஏனெனில் மற்றவர்களுக்கு உதவுவது நல்லது. சிங்கம், இனிமேல் நான் பலமானதும் நல்ல மனமும் உடையவனாக இருப்பேன். பயன், அறஞ்செய்ய விரும்பு, நல்லதை செய்ய விரும்பு. யானை, எனக்கு பிடித்த பழம் எங்கே? எனக்கு ரொம்ப பசிக்குது. யானை ஒரு வாழைப்பழத்தை கண்டுபிடிக்கிறது, ஆனால் அது ஆற்றில் விழுகிறது. யானை, ஐயோ, ஏன் எப்போதும் எனக்கு இதே மாதிரி நடக்கிறது? முயல் அமைதியாக, யானையே ஆழமாக மூச்சுவிடு. யானை ஆச்சரியமாக, ஏன்? முயல், நீ கோபமுடன் இருந்தால் சுவாசிக்கவும் மற்றும் வெளியே விடவும். முயல் சொல்லியது யானை செய்கிறான். முகம் மாறி அமைதி அடைகிறது. யானை மகிழ்ச்சியுடன், வாவ், இப்போது எனக்கு நன்றாக இருக்கிறது. பயன், 6வது சினம், அமைதியாக இரு, கோபத்தை கட்டுப்படுத்து. அணில் மகிழ்ச்சியுடன், அருமை, நான் நிறைய நட்டுகளை கண்டுபிடித்தேன், பல நாட்கள் சாப்பிடலாம். பறவை துக்கமாக, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஆனால் எனக்கு ஒன்றும் கிடைக்கல. அணில் யோசிக்கிறது, என்னிடம் இவ்வளவு இருக்கிறது, நான் பகிரலாமா? அணில் மகிழ்ச்சியுடன், பறவையே, இது உனக்காக, நீயும் சாப்பிடு. பறவை மகிழ்ச்சியுடன், உண்மையா? ரொம்ப நன்றி அணிலே. அணில் சிரித்துக்கொண்டு, கண்டிப்பா, மற்றவர்களுக்கு உதவி கொடுத்தால் நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம். பயன், இயல்வது கரவேல், முடிந்தால் எப்போதும் உதவி செய். நாய்க்குட்டி ஆசையுடன், ஆஹா, நான் ஒரு கேக் செய்து விட்டேன், எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். பூனை நாயின் கையை பிடிக்கிறது, இல்லை, ஏன் பகிர வேண்டும், எல்லாவற்றையும் நீயே வைத்துக்கொள். நாய்க்குட்டி அதிர்ச்சியுடன், ஆனா ஏன்? பறவைக்கு பசிக்குது. பறவை துக்கமாக, நான் ஒரு நாளாக உணவு சாப்பிடலை. நாய்க்குட்டி சிரித்துக்கொண்டு, இங்க பறவையே, இந்த கேக் உனக்கு. பறவை மகிழ்ச்சியுடன், ரொம்ப நன்றி நாய், நீ ரொம்ப நல்லவன். பூனை அமைதியாக பார்த்துக்கொண்டு, ஓஹோ, நாய் பகிரும்போது சந்தோஷமாக இருக்கிறானா? பூனை மெல்ல, சரியாத்தான் இருக்கே, பகிர்வது நல்லதுதான். பயன், 2வது விலக்கேல், மற்றவர்கள் உதவுவதை தடுக்காதே. மயில் ஆர்வத்துடன், என்னோட இறகுகளைப் பார், நான் தான் அழகில் சிறந்தவன். ஆமை மெதுவாக, அழகு மட்டும் எல்லாம் கிடையாது நண்பா. மயில் சிரித்துக்கொண்டு, அடடா, நீ பொறாமை படறியே, நீ மெதுவாகவும் சாதாரணமாகவும் இருக்க. திடீரென கனமழை ஆரம்பிக்கிறது. மயிலின் இறகுகள் சுருங்கி விடுகின்றன. மயில் வருத்தத்துடன், ஐயோ, என் அழகான இறகுகள் கெட்டுப்போச்சு. ஆமை அமைதியாக, நீ பாரு, முக்கியமானது அழகு இல்லை, நல்ல மனதுதான். மயில் அமைதியாக யோசிக்கிறது, உண்மைதான் ஆமை, இனிமேல் பெருமை பேச மாட்டேன். பயன், உடையது விளம்பேல், உன்னிடம் இருக்கும் விஷயங்களை புகழ்ந்து சொல்லாதே. சிறிய ரயில் தன்னம்பிக்கையுடன், நான் இந்த மலை மேலே ஏறணும். பெரிய ரயில் சிரித்துக்கொண்டு, அடடா, நீ ரொம்ப சின்னதா இருக்கே, நீ ஏற முடியாது. சிறிய ரயில் தீர்மானமாக, நான் எனக்கு தெரிந்ததெல்லாம் முயற்சி செய்யப் போறேன். சிறிய ரயில் மூச்சுவிடும், மெதுவாக நகர்கிறது, ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்கிறது. சிறிய ரயில் முயற்சியுடன் சொல்லிக் கொள்கிறது, என்னால் முடியும், என்னால் முடியும். கடைசியாக மலைக்கு அடைகிறது. வானத்தில் பட்டாசுகள் வெடிக்கின்றன. ஜெரேனிய, நீ வெற்றி பெற்றுட்டியா? சிறிய ரயில் மகிழ்ச்சியுடன், ஆமாம், ஏனென்றால் நான் ஒருபோதும் முயற்சியை விட்டுவிடல. பயன், ஊக்கமது கைவிடேல், உற்சாகத்தையும் முயற்சியையும் ஒருபோதும் கைவிடாதே. குமார் படிக்க விரும்பாதவன். குமார், ஓ, எனக்கு கணக்கு இலக்கணம் எல்லாம் பிடிக்கவே இல்ல. புத்தகம், ஆனா கற்றலே ரொம்ப வேடிக்கையானது. குமார் கண்ணை சுற்றி கொண்டு, எதுக்கு இந்த புத்தகங்கள், எதுக்கு படிக்கணும்?
குமார் ஒரு பாடம் கற்கிறான். குமார் பணத்தை எண்ண முயற்சிக்கிறான், ஆனால் குழம்புகிறான். குமார் அதிர்ச்சியுடன், அடடா, எனக்கு எவ்ளோ பணம் இருக்குன்னு எனக்கு தெரியல. புத்தகம் அமைதியாக, இப்போ புரிகிறதா படிப்பது ஏன் முக்கியம்னு? குமார் மண்டியிட்டு, ஆமாம், இனிமேல் கல்வியையும் புத்தகத்தையும் மதிக்கிறேன். பயன், எண்ணெழு திகழேல், கல்வியையும் அறிவையும் மதிக்க வேண்டும். மன்னன் மற்றும் அவனது அரண்மனை ராஜா பெருமையாக, என்னிடம் எல்லாமே இருக்கு, என்னை விட பெரியவன் யாருமில்லை. ஏழை ராமு கதவுகளின் அருகில் சோகமாக, என்னிடம் ஒன்றுமில்லை, ஒரு வேளை உணவுக்கு கூட கஷ்டப்படுறேன். ஏழை ராமு, மன்னா, தயவு செய்து எனக்கு சிறிது உணவு கொடுக்க முடியுமா? ராஜா, மற்றவரிடம் கேட்பது ஒருவனுக்கு இழிவை மட்டுமே தரும். நீ ஏன் பிச்சை கேட்கிற? காலம் கடந்த பிறகு ராஜா தன் செல்வத்தை எல்லாம் இழக்கிறான். இப்பொழுது அவன் தெருவில் அலைகிறான். ராஜா தவிப்புடன் கை தூக்கி, நான் இப்போ ஒரு ஏழை, யாராவது எனக்கு உதவி செய்ய முடியுமா? ஏழை ராமு அன்பாக உணவை கொடுப்பதற்கு முன் சிரித்து, மன்னா, எல்லோருக்கும் உதவி தேவைப்படலாம், ஆனால் தன்னம்பிக்கைதான் முக்கியம். ராஜா உணர்ந்து, நான் இப்போது புரிந்துகிட்டேன், பிறரிடம் தேவையில்லாமல் கேட்பது அவமானம், பயன் ஏற்பது இகழ்ச்சி. பிறரிடம் எப்போதும் தேவை கேட்காதே. விவசாயத்தின் மகிழ்ச்சியுடன், நம்ம தோட்டம்ல நல்ல விளைச்சல், இந்த முறை நல்ல வருமானம் வரும். பாட்டி சோர்வுடன் நெருங்கி கைத்தடியுடன், ஐயா, நான் பல நாட்களாக சாப்பிடவில்லை, எனக்கு கொஞ்சம் உணவு தருவீங்களா? விவசாயி மகிழ்ச்சியுடன், பாட்டி, நிச்சயமாக, உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள். விவசாயி மனைவி கவலையுடன், ஆனால் நம்மிடம் நிறைய உணவு இல்லையே, நம்மால் எப்படி வாழ முடியும்? விவசாயி மகிழ்ச்சியுடன், அடுத்தவர் பசிக்கும் போது பகிர்ந்தால் அதில்தான் உண்மையான மகிழ்ச்சி. அடுத்த நாள் தோட்டத்தில் திடீரென்று மழை பெய்கிறது, அதிக விளைச்சல் கிடைக்கிறது. விவசாயி சிரித்துக்கொண்டே, பாரு ராணி, நாம் பகிர்ந்ததால் தான் நல்ல விஷயம் நடந்திருக்கிறது. விவசாயி மனைவி மகிழ்ச்சியாக, நீங்க சொன்னது சரிதான், பிறருக்கு உதவினால் நமக்கும் நல்லது நடக்கும். பயன், ஐயமிட்டு உண், தேவைப்படுவோருக்கு உணவு கொடு. ரவி மற்றும் முத்து பெரியவர் ஒரு புதிய கிராமத்திற்குள் நடக்கிறார். ரவி இளைஞர் ஆவலாக, நான் எனக்கே பிடித்த மாதிரி நடந்து கொள்வேன். மண்ணை உதைத்து கிராமத்திற்குள் நுழைகிறார். முத்து பெரியவர் சிரித்து கொண்டு பார்க்கிறார். ரவி, கிராமத்தின் வழிமுறைகளை மதிக்க வேண்டும். ரவி நகைத்துக்கொண்டு, எனக்கு பிடித்த மாதிரி நடந்துக்கலாமே. ரவியின் தவறான செயல்கள் கிராமத்தில் சிரமம் ஏற்படுத்துகிறது. மக்கள் கடுப்பாக இருக்கிறார்கள். ரவி இளைஞர் அதிர்ச்சியுடன், ஏன் எல்லோரும் கோபமாக இருக்கிறார்கள்? முத்து பெரியவர் அமைதியாக, மற்றவர்களை மதித்து நடந்தால் மட்டுமே அமைதி இருக்கும், நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ரவி இளைஞர் மன்னிப்பு கேட்டு, மன்னிக்கவும், இனி கிராமத்தவர்களின் வழியில் நடந்து கொள்வேன். முத்து பெரியவர் மகிழ்ச்சியுடன், அதுதான் நல்ல வாழ்க்கை. பயன், ஒப்புற ஒழுகு, உலகத்தின் வழியில் நடந்து கொள். யானை புத்தகம் வாசிக்கிறான். வாவ், எத்தனை புதுசு விஷயங்கள் கற்றுக்கொள்கிறேன். குரங்கு நகைத்துக்கொண்டே, நீ ஒரு சிறு யானை தானே, இவ்வளவு புத்தகம் படிச்சு என்ன செய்ய போகிறாய்? யானை தன்னம்பிக்கையுடன், கற்றல் ரொம்ப சுவாரஸ்யம், எல்லாமே கற்றுக்கொள்ளணும். யானை அதிகம் புத்தகங்கள் வாசிக்கிறான். நான் தினமும் புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்வேன். குரங்கு அதிர்ச்சியுடன், நீ இதை மிகவும் ரசிப்பியா என்று நான் நினைக்கவில்லை. யானை சிரித்து, அறிவுதான் பெரிய செல்வம், நான் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வேன். பயன், ஓதுவது ஒழியேல், கற்றலை ஒருபோதும் நிறுத்தாதே. காக்கா கீழே இருந்து முணுமுணுத்து, ஆந்தை ரொம்ப புத்திசாலி, எல்லாரும் அதை மதிக்கிறாங்க, ஆனா என்னை யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஆந்தை அமைதியாக, காக்கா, பொறாமை உன் மனசை கலக்கிடும், பொறாமை நிறைந்த வார்த்தைகள் நம்மையும் பிறரையும் காயப்படுத்தும். காக்கா உள்ளே யோசிக்கிறான், ஆந்தைய பார்த்தா எனக்கு கடுப்பு வந்துடுச்சு, ஆனா இப்போ நான் வருத்தமா இருக்கேன். ஆந்தை நீண்ட பார்வை செலுத்தி, பொறாமை நிறைந்த வார்த்தைகள் துக்கத்தை கொடுக்கும், நல்ல வார்த்தைகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். காக்கா மகிழ்ச்சியுடன், இனிமே நல்ல வார்த்தைகளால் பேசுவேன். ஆந்தை சிரித்துக்கொண்டே, அதுதான் நல்ல பழக்கம். பயன், ஓலவியம் பேசேல், பொறாமையோடு பேசாதே. முத்தையாவின் அரிசி கடை. முத்தையா அரிசி வியாபாரி வாடிக்கையாளரிடம் மகிழ்ச்சியுடன், எப்பவும் மாதிரி உங்களுக்கு நல்ல தரமான அரிசி தர்றேன். மாலா அம்மாள் மகிழ்ச்சியுடன், நன்றி முத்தையா, நீங்க எப்பவும் நியாயமா தர்றீங்க. முத்தையா அரிசி வியாபாரி
மற்றொரு வாடிக்கையாளரிடம் இரகசியமாக, நீங்க என்கிட்ட இருந்து வாங்கினா நான் கொஞ்சம் கூடுதலா தருவேன், ஆனா இது ரகசியம். அவர் சில பைகள் குறைவாக நிரப்புகிறார். கவி சிறுவன் அதிர்ச்சியுடன் அருகிலிருந்து பார்த்துக்கொண்டு, முத்தையா மாமா, ஏன் கொஞ்சம் மட்டும்தான் கொடுக்கறீங்க? முத்தையா அரிசி வியாபாரி தவறை உணர்ந்து கனத்த மனசுடன், கவி, நான் நினைச்சேன் சிறிய அளவா கொடுத்தா எனக்கு லாபம் அதிகமா இருக்கும், ஆனா அது தவறா போச்சு. கவி சிறுவன் கடுமையாக, மாமா, வாடிக்கையாளர்களை ஏமாற்றுறது சரியா? முத்தையா அரிசி வியாபாரி தலையை ஆட்டி மனம் கனந்தபடி, இல்ல, இது பெரிய தவறு. மக்கள் என்னை நம்புறாங்க, நான் அவர்களுக்கு தகுந்தத கொடுக்கணும். முத்தையா அரிசி வியாபாரி வாடிக்கையாளர்களிடம், இனிமே நான் எல்லாருக்கும் நியாயமாதான் அரிசி விற்கிறேன், குறைவாக கொடுக்க மாட்டேன். மாலா அம்மாள் மகிழ்ச்சியுடன், அதான் நீங்க என் நம்பிக்கைக்குரிய வியாபாரி. கவி சிரித்துக்கொண்டு, மாமா, நீங்க நல்லா நடந்துகிட்டீங்க, நீங்க நேர்மையானவங்க தான். பயன், அஃப்கன் சுருக்கேல், உணவுப் பொருட்களை குறைவாக அளிக்காதே.